ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒயரிங் செய்வதற்கு என்ன சைஸ் ஒயர் தேர்ந்தெடுப்பது. அது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒயர் என்ன சைஸ், அதுக்கடுத்தது பவர் சர்க்கியூட்டு என்ன சைஸ் ஒயர் வந்து போடுது, லைட்டிங் சர்க்கியூட்டு என்ன சைஸ் ஒயர் போடுவது, பாயிண்ட்டுக்கு என்ன ஒயர் போடுவது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு குரூப் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பு. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க, தெரியாதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னை தொடர்பு கொண்டு ரேட்டு, கொட்டேஷனு, வேலை சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் என்னை தொடர்பு கொண்டு பேச முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஒயர்னால் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இபி போஸ்ட்லேருந்து மீட்ருக்கு வர வரைக்கும் மெயின் ஒயரு. அது என்ன சைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பவர் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா, நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பவர் சாக்கெட்டு 15 ஆம்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ஏசி, கீசரு, வாட்டர் ஹீட்ரு, மோட்டாரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் சர்க்கியூட்டும்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிபியிலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும், நம்ம ஏசி சுவிட்ச் போர்டு வரைக்கும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் சர்க்கியூட்டும்பாங்க. அதுக்கடுத்தது லைட்டிங் சர்க்கியூட்டு. டிபியிலேருந்து லைட்டிங் சுவிட்ச் போர்டு எங்கே இருக்கோ அது வரைக்கும் போகிறது லைட்டிங் சர்க்கியூட்டு. இது என்ன ஒயர் யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைட்டிங் சர்க்கியூட்னா என்ன, அது எங்கேருந்து எது வரைக்கும் போனால் லைட்டிங் சர்க்கியூட்டு. அதுக்கு அடுத்தது சுவிட்ச் போர்ட்லேருந்து லைட்டு எரியிற பாயிண்ட்டுக்கு போகுதுல்ல, லைட் பாயிண்ட்டுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட்டு. இதுக்கு என்ன சைஸ் நம்ம ஒயர் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துறோம். இபி போஸ்ட்லேருந்து மீட்டருக்கு போகிறது மெயின் ஒயரு. நம்ம 15 ஆம்ஸு ஏசி, கீசரு, மோட்டாருக்கு போகிறது பவர் சர்க்கியூட்டு. அதுக்கு அடுத்தது டிபியிலேருந்து லைட் சுவிட்ச் போர்டுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சர்க்கியூட்டு. லைட் சுவிட்சிலேருந்து லைட் பாயிண்ட்டுக்கு போகிறது வந்து லைட் பாயிண்ட்டு, லைட்டு இல்லை ஃபேனு. இது வந்து இதில் வந்து என்னென்ன ஏரியாவுக்கு பவர் சர்க்கியூட் என்ன ஸ்கொயர் எம்எம்மு, லைட்டிங் சர்க்கியூட் என்ன ஸ்கொயர் எம்எம்மு, லைட் பாயிண்ட்டுக்கு என்ன ஸ்கொயர் எம்எம்மு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒயரு என்ன சைஸ் ஒயர் தேர்ந்தெடுப்பதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸு ஆர் டபுள் பெட்ரூம் ஹவுஸ், இதில் ஏசி, கீசரு, லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, கிச்சன் பாயிண்ட்டு எல்லாமே அந்த ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருந்தா நம்ம வந்து 6லேருந்து 10 ஸ்கொயர் எம்எம், 6 ஸ்கொயர் எம்எம் அல்லது 10 ஸ்கொயர் எம்எம் காப்பர் கேபிள் வந்து நம்ம போடணும். இந்த லோடெலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 6 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோடெலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 10 ஸ்கொயர் எம்எம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டு. நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான ஒரு வீடியோ எப்படி தேர்ந்தெடுக்கணும், மெயின் கேபிள் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், என்ன ஸ்கொயர் எம்எம்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டுனா மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. 6 எல்லாம் இப்போ ஏசி, கீசர் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா 6 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் 10 வந்து யூஸ் பண்ணிங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேபிள் தேர்ந்தெடுக்கிற மெத்தடு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பவர் சர்க்கியூட்டுக்கு என்ன சைஸ் ஒயர் தேர்ந்தெடுப்பது. பவர் சர்க்கியூட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கிச்சன் 15 ஆம்ஸ், கிச்சனில் யூஸ் பண்ணுற 15 ஆம்ஸு, பாக்கி எங்கே யூஸ் பண்ணுற 15 ஆம்ஸாக இருந்தாலும் பவர் சர்க்கியூட் தான். ஏசி சர்க்கியூட்டு ஆல்சோ பவர் சர்க்கியூட். வாட்டர் ஹீட்ரு ஆர் கீசரும்பாங்க, அதுவும் பவர் சர்க்கியூட் தான். மோட்டாருக்கு போகிற சர்க்கியூட்டும் பவர் சர்க்கியூட்டு தான். இது வந்து டிபியிலேருந்து நம்ம ஏசி பாயிண்ட்டு, அப்படி இல்லைனா வந்து டிபியிலேருந்து கீசர் பாயிண்ட்டு, டிபியிலேருந்து மோட்டார் பாயிண்ட்டு, டிபியிலேருந்து 15 ஆம்ஸ் சாக்கெட் எங்கே கொடுத்துருமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் சாக்கெட்டு.
இந்த இது பவர் சர்க்யூட்டு. இந்த பவர் சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் எம்எம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பவர் சர்க்யூட்னாவே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் எம்எம் 3 ரன் 4 ஸ்கொயர் எம்எம் அப்படின்னு வந்து 4 ஸ்கொயர் எம்எம் ஃபேஸ் நியூட்ரல் 2.5 எர்த்து வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் சர்க்யூட்டுக்கு 4 ஸ்கொயர் எம்எம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் இஸ் லைட்டிங் சர்க்யூட்டுக்கு என்ன சைஸ் ஒயர் தேர்ந்தெடுப்பது. லைட்டிங் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், டிபிலிருந்து நம்ம சுவிட்சு போர்டு லைட்டு ஃபேனு இதுக்கெலாம் வந்து சுவிட்சு போடுற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சர்க்யூட்டு. டிபிலேருந்து அந்த லைட்டிங் சுவிட்சு போர்டுக்கு வந்து போகிற சர்க்யூட்டை தான் நம்ம லைட்டிங் சர்க்யூட் அப்படின்ற. இந்த லைட்டிங் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கொயர் எம்எம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்டாண்டர்டு. 2 ரன் 2.5 இன்ட்டு 1 ரன் 1.5. அந்த 1 ரன் வந்து பார்த்திங்கன்னா 2 ரன் 2.5 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் இன்ட்டு 1 ரன் 1.5 வந்து பார்த்திங்கன்னா எர்த்து வந்து கண்டிப்பாக போடணும். நம்ம வந்து வீட்டு ஒயரிங் பண்ணும்போது லைட்டிங் சர்க்யூட்டுக்கு 2.5 சர்க்யூட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட்டுக்கு என்ன சைஸ் ஒயர் தேர்ந்தெடுப்பது. லைட் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, சுவிட்சு போர்டு ஒரு ரூமில் சுவிட்சு போர்டு இருக்கும். அந்த சுவிட்சு போர்ட்லேருந்து நம்ம ஒரு லைட் அடிச்சிருப்போம். அந்த லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குற இடத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். சுவிட்சு போர்ட்லேருந்து அந்த லைட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒயர் எடுத்துக்கணும் சுவிட்சிலேருந்து. அதுதான் ஒரு பாயிண்ட்டு. இதுதான் லைட் பாயிண்ட்டுமாங்க. லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து. இந்த லைட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக 1 ஸ்கொயர் எம்எம் அப்படி இல்லைனா 1.5 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு லைட்டு ஒரு சுவிட்சிலேருந்து ஒரே ஒரு லைட்டு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1 ஸ்கொயர் எம்எம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து 1.5 தான் போடுவாங்க. காஸ்ட் வைஸ் நம்ம கம்மி பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, 1 ஸ்கொயர் எம்எம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கம்மி, 1.5 காஸ்ட் அதிகம். 1 or 2, 3, 4 அதுமாரி பாயிண்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு ஒரே கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 1.5 தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணிங்க. அதான் வந்து பெஸ்ட்டு. லைட் பாயிண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஃபேன் பாயிண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணிங்க. இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பாயிண்ட்டுகள் நீங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1.5 தாராளமாக யூஸ் பண்ணிங்க. இதாங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒயரோட சைஸு. மெயின் ஒயரு, பவர் சர்க்யூட்டு, லைட்டிங் சர்க்யூட்டு, பாயிண்ட் ஒயரு, இந்த 4 சைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சிம்பிளு. இந்த வீடியோ கீழே வந்து நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன், வீடியோ லிங்க்கு. அதையும் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.